அமோனியா வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர்கள் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தற்போது கைதாகி இருக்கக்கூடிய 2 தொடர்பான முழு விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இருக்கக்கூடிய இறாலோட பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில இன்று திடீரென அமோனியா வாயு கசிவானது ஏற்பட்டு இதுல 70க்கும் மேற்பட்டோர் இதுல காயமடைந்தனர். குறிப்பாக இந்த விபத்துல சிக்கியதுல மொத்தம் இதுவரை சிகிச்சை பலனின்றி 7 நபர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக இதற்காக ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அமோனியா வாயு எப்படி கசிந்தது என்பது குறித்தான ஒரு விசாரணையில அவர்கள் களமிறங்கி இது தொடர்பான தொடர்ச்சியாக பல்வேறு கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தற்போது திருவள்ளூர் மாவட்ட போலீசார் 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த தொழிற்சாலையோட உரிமையாளர்களான ஜோசப் மற்றும் மோகன் ஆகிய 2 கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருவரும் சரிவர அந்த அமோனியா வாயு சரிவர அவர்கள் தகுந்த பாதுகாப்போட அந்த அந்த கசிவை அந்த வாயு வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் தகுந்தபடி வைக்காமல் இருந்ததன் காரணத்திற்காக தற்போது போலீசார் இந்த 2 உரிமையாளர்களையும் கைது செய்திருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு அமோனியா வாயு வாங்கி அவருடைய தொழிற்சாலையில ஸ்டோரேஜ் செய்ய வேண்டும் என ஒரு தகுந்த வழிகாட்டு நெறிமுறைகளான இருக்கிறது. ஆனால் இவர் அதிகப்படியாக அந்த அமோனியா வாயுவை வாங்கி அதனை தொழிற்சாலையில அவர் வைத்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில தான் தற்போது அந்த 2 உரிமையாளர்களும் கைது செய்திருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவரிடம் இந்த விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. இது மட்டுமின்றி வேறு யாருக்கெல்லாம் இந்த விபத்துக்கு தொடர்புடைய காரணங்கள் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் கைது செய்யக்கூடிய பணியில தொடர்ச்சியாக போலீசார் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஐஜி சசாங்க் சாங் தலைமையிலான போலீசார் தான் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக ஒரு பிரத்யேகமாக 2க்கும் மேற்பட்ட தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு ஒருபுறம் அமோனியா வாயு கசிவு எப்படி இதுல கசிவு ஏற்பட்டது, யார் காரணம் உள்ளிட்டவை குறித்து விசாரிப்பதற்காகவும் அதே போன்று இந்த அமோனியா வாயுவை எங்கிருந்து இவர்கள் வாங்கினார்கள் என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நீண்டு கொண்டே செல்கிறது. இது ஒரு புறம் இருக்க அமைச்சர்களை உடனடியாக நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில 7க்கும் மேற்பட்ட நபர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அதுல ஒருவர் சீரியஸாக இருப்பதாகவும் தொடர்ச்சியாக 74க்கும் மேற்பட்ட நபர்கள் இதுல இந்த அமோனியா வாயு கசிவு மூலமாக பாதிக்கப்பட்டு அதுல சோஃபார் ஒரு 7 நபர்கள் இறந்திருப்பதாகவும் இதுல 10க்கும் மேற்பட்ட நபர்கள் சீரியஸாக இருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.